வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். அடுத்து நீங்கள் என்றைக்கு சிக்கன் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இது போட்டு சாப்பிட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்கும். ஆமாங்க, நல்லாம்பட்டி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக. அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம கிச்சன் போகலாம். அப்போ 1 கிலோ சிக்கனுக்கான ஐட்டம் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு தனியா, அதாவது வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதனாலும் வெறும் சட்டியில் நல்லா அப்படி வாசனை வரும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, தீஞ்சு போயிட போகுது. அப்படியே மனம் அப்படியே வரும், வறுக்கிற மனம் வரும்போதே போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதையும் சேர்த்து வறுத்துட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் இதில். ஆனால் அந்த செய்முறை அதுதான் இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டு. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ கூட சட்டுன்னு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 1 கிலோ சிக்கனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க. எப்போயுமே மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அதே சட்டிலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு மட்டும் போட்டு தாளிப்புக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் தான், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் அப்படியே உரிச்சிட்டு அப்படியே 2 கட் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு, அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுவோம். அதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாகவே ஆகட்டும் வெங்காயம், அந்த அளவுக்கு. தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த கேரட் சீவுவோம்ல, அதில் தக்காளியை நல்லா சீவிட்டோம்னா அந்த பல்ப்பு மட்டும் வெளியில் வந்துடும். அந்த தோலை நம்ம எடுத்துடலாம். கூடவே ஒரு 2-3 காஞ்ச மிளகா அப்படியே 1-2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், நான் சிக்கனை இப்போ சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா அப்படியே சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நான் துருவுறதில் அப்படி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு கூட அரைச்சும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை, அந்த தக்காளி அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்ம வந்து சிக்கனை போட்டுடலாம். சிக்கனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்குங்க. கமகமன்னு சாம்பார்லேருந்து மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் நம்ம போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கோம் இல்லையா, அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, 1-1 1/2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள். நான் வந்து நம்மளுடைய காரைக்குடி குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். நீங்கள் வாங்கினவங்க அது போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போது மிதமான தீயில் வச்சு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. சிக்கனே நல்லா ஓரளவுக்கு தண்ணி விடும். எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்க்கலாம். ஆக்சுவலி தண்ணி தேவையே இல்லை, அந்த அளவுக்கு அது சிக்கனே நமக்கு தண்ணி விட்டுருக்கும். அதிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். இதே நீங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு, இன்னும் கூட தண்ணி விடும் இது. அதனால் நான் தண்ணியே இதில் சேர்க்கலை. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ நம்மளுடைய மசாலாஸ் 25 வகையான மசாலாஸ் எல்லாமே நம்மளுடைய சவுத் இண்டியனோட
ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான மசாலாஸ், ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொடியிலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சிங்கனாலே போதும். ஏன்னா பொடி வந்து நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் அப்படியே சட்டுன்னு உள்ளே இறங்கிடும். அப்புறம் தாராளமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா சும்மா கம கமன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நல்லாம்பட்டி சிக்கன். தோசைக்கு செம்மையாக இருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஸ்டைல் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி இது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்கிறவங்க கூட இது நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக செய்யலாம். நான் இன்றைக்கி இதை வந்து எப்படி லஞ்சுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு அதே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம செய்யலாம். சண்டேக்கு இந்த மாதிரி நல்லா சூடாக அப்படியே ஆவி பறக்க சாதம் போட்டு கூடவே நம்மளுடைய மேஜிக் 65 மசாலாவில் செஞ்ச சிக்கன் 65 கொஞ்சம் சாலட், அதாவது வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது கூட நல்லா அப்படியே சூப்பரான இந்த நல்லாம்பட்டி சிக்கன் அப்படியே அந்த கிரேவியோடு எடுத்து போட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.